பைபிள்ல ஒரு வசனத்துக்குள்ள ஒரு சரித்திரமே இருக்கும். கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லும் போது அந்த சரித்திரம் இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16 முதல் 16வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லி, எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், ஒரு உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தேவன் குறித்த வேளை வந்தபோது, ஆமென். இப்பொழுது நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், சாமுவேல் துக்கித்து கொண்டுதான் இருந்தானே தவிர சவுலுக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை எப்படியாவது காட்டித்தாங்கன்னு கேட்கல. அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார், நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நடக்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் இருக்கணும், நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம், ஆனா அப்படி அதோட விட்டுறக்கூடாது. மோசே இல்லைன்னு சொல்லிட்டு 30 நாள் யோசுவா துக்கம் கொண்டாடினான். ஆனால் அதை 300ஆக மாற்ற கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் சொன்னார், யோசுவாவே நீ ஆயத்தப்படு, நான் எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் 2வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பார்வையும் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய செயல்களும் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. எனவேதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு யுத்தம் வருதா, அதுக்கு முன்னாக இதை அறிக்கையிடுங்கள், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிவேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீது அப்படிதானே கோலியாத்தோடு அறிக்கையிடுவான். 45வது வசனம் முதல் வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் சொல்லிட்டு 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு, டுடே அப்படிங்கிறார். ஆமென். ஆனா பெலிஸ்தியன் வந்து நின்ற போது கூட அவனுக்கு இன்னைக்கு நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே கிடையாது. ஆனாலும் வந்து நிக்கிறான் பாருங்க. ஆனா தாவீதுடைய பார்வையை பாருங்க, இதுவரை இப்படி ஒரு யுத்தத்தை அவர் பண்ணதே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு ஆள் கல்லை எடுத்து எரியும் போது நான் எரி இப்படி வச்சா தலையை கொடுப்போம் மாட்டோம். ஒருத்தன் கல்லை இப்படி சும்மா இப்படி வச்சாலே நம்ம இப்படி வைப்போம்ல, சும்மா வச்சாலே இப்படி வைப்போம். ஆனா இவன் ஏன் வைக்கல? சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற, என் சத்துருக்களின் பிடரிய ஒப்பு கொடுத்தார். சிம்பிளா சொல்லணும்னா, தாவீது கல் எடுத்து அப்படி சொல்லிட்டு போது கர்த்தர் பிடிச்சு வச்சிட கரெக்டா ஏறி தாவீது குறி தப்பிச்சு கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அதுவும் கரெக்டா நெத்தியில. தாவீதுக்கே நம்பிக்கை இல்லாதனாலதான் 5 கல்லு. தாவீதுக்கே நம்பிக்கை இல்லை, இல்லைன்னா ஒரே கல், அதெல்லாம் ஒரு கல் நாங்க எரியும் போது ஆண்டவர் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி. ஏமே, ஒரு தேவ பிள்ளையின் விடுதலைக்கு ஜெயத்துக்கு பின்னாக 100% இருப்பது கர்த்தர். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் தாவீது சோர்ந்து போகும் போதெல்லாம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன்டா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவ பிள்ளைகளை உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய தைலம். அன்று எப்படி சாமுவேல் ஒரு கொம்புல தைலத்தை நிரப்பி தாவீதினிடத்தில் அனுப்பப்பட்டாரோ, நமக்காய் உயர்த்தப்பட்ட கொம்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள், நியாயாதிபதிகள் மற்றும் சுருக்கம் சில எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள் மேல ஆவியானோர் வந்து இறங்குகிறதை பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, அதாவது சாமுவேல் கையில் இருந்த கொம்புல இருக்கிற தைலம் ஒரே ஒரு தாவீதுக்கு தான். ஆனா இயேசு என்கிற கொம்பு நமக்காக உயர்த்தப்பட்ட போது அநேகரை தாவீதாக்கிட்டான். எனவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பாருங்க, தாவீதுக்கு அருளின கிருபை தெரியுமா? இது இப்போ அதான் சொன்ன இன்னைக்குள்ள செய்தி இன்னும் நான் உள்ள என்ட்ராகல. ஆனா இத புரியணும். சவுலுக்கு இந்த குப்பி தைலம் கொடுக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா தாவீதுக்கு கொடுக்க போகும்போது சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 1 சாமுவேல் 16:2, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். உடனே கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பாலி. அதன் அர்த்தம் என்ன? அந்த காளை மட்டும் வரலன்னா அந்த இடத்துல தெரிந்தெடுக்கப்பட்டவன் பலியா இருந்திருப்பா. அவன் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு பலி மிருகம் அடிக்கப்பட்டதுனால அவன் தலையில் அபிஷேகம். இன்னைக்கு நானும் நீங்களும் அவர் சமூகத்துல இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல. Glory! இஸ்ரவேலர்கள் சேஷபுத்திரர்களா இருக்க இப்படி ஒண்ணு நடக்கணுமான்னு கேட்டா தெரியாது. நானும் நீங்களும். ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 38, 39 வசனங்களிலே வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அப்படின்ட்டார். அந்த இடத்துல யூதனோ கிரேக்கனோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 12:23 இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. 27 சொல்லுகிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொன்னது பிதா பேசுகிறார். ஆமென். அடுத்த வார்த்தை, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. 32, 33 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். என்ன அவர் மகிமைப்படுகிறது? அவருடைய மரணம். அவர் மகிமைப்பட்ட பிறகுதான் அந்த பரிசுத்த ஆவி நம் எல்லாருக்குமே சம்பூர்ணமாய் தந்தருளப்பட்டார். பிதா கொடுக்கிற நல்ல ஈவு. எனவேதான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, ஆமே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, சந்தானத்தின் மேல் என் ஆவியும் ஆசீர்வாதம். என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். அது அந்த தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசிகள் பயன்படுத்துகிற பதம். ஆவி வேற ஆசீர்வாதம். அந்த ஆவி எங்க இருக்கிறதோ, அவருடைய அபிஷேக தைலம் யார் மேல் ஊற்றப்படுகிறதோ அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். காரணம், நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியமாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மேலேயும் அப்படியே வந்து இறங்கினார். மோசே நாட்களிலே மோசைக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் 70 பேர் மேல் பகரப்பட்டது போல, அதிலும் மேன்மை. அதெல்லாம் ஒரு நிழல் பெந்தேகோஸ்தே நாளிலே. அதன் பிறகு அந்த 120ஓடு முடிந்ததா? எனவேதான் அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்க முடியும். பேச தொடங்கினார்கள், எங்கேயுமே முடித்தார்கள் என்று பைபிள்ல இல்ல. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆவியானவர் பின்மாறியை ஊற்றி கொண்டுதான் இருக்கிறார். சில சொல்லுவாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு முடிஞ்சு போச்சா? பைபிள்ல இருக்குதா? அதெல்லாம் ஒளிந்து போன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிறைவானது வரும்போது. இங்க நம்ம ஆங்கிலம் பேசினா அது அந்நிய பாஷை. அமெரிக்காவில் போய் ஆங்கிலம் பேசினா அங்க போயிட்டு என்ன அந்நிய பாஷை பேசுறான். அமெரிக்காக்காரன் இங்க வந்து தமிழ் பேசினா அது நிறைவுன்னு. அங்கே குளோரி மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பேசுற பாஷையில என்ன பாஷை தெரியுமா? அங்க போனா இல்ல, நீங்க இருக்கிற பார்த்தா சொந்த பாஷை. அது அந்நிய பாஷை மற்றவர்களுக்கு, நமக்கு அது சொந்த பாஷை. இவன் அந்நிய பாஷை பேசுறான், சொந்த பாஷை பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் ஒருவரை அழைத்து அபிஷேகித்து, அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஆவியானவர் கூட இல்லையா? கூட தான் இருக்கிறார். எங்க போறார்? ஒருத்தர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படுறாங்கனாலே ஆவியானவர் அவங்க மேல அசைவாடுறார் அர்த்தம். ஆனா தொட்டு அபிஷேகிக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதற்காக நம்ம காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வந்து மரியாள் மேல இறங்கினதுனாலதான் இயேசுவே மரியாள் வயிற்றுல வார்த்தை என்ன ஆகிறது? மாம்சமாகிறது. ஆவியானுடைய கிரியை இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற ஒரு ஒளி வருதுனாலே ஆவியானவர் அசைவாடுறார் அர்த்தம். நீங்க பைபிள் திறந்தாலே ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிருவார். அவர் நம்மை வந்து தொட்டு நிரப்புறார்ல, வந்து இறங்கி இருந்தார். இயேசு கிறிஸ்து 30வது வயசுல அதை பார்க்க முடியும். ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கி இருந்தார். அப்படி ஒரு தோடுதல். அதுக்குதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல 37 முதல் படிக்கும் போது பேதுரு சொல்றார், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள. என்ன வாக்குத்தத்தம்? மேல யோவேல் 2ல உள்ளது சொல்லிட்டு வருவார். மேல நீங்க படிக்கும் போது யோவேல் 2வது அதிகாரம் உள்ளது பேசிட்டு வருவார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும். வாக்குத்தத்தம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும்.